ப்ரூஃப் கேட்டியா? எல்லாருக்கும் ப்ரூஃப். இப்போ வந்து நானும் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டி மாஸ்டர் கூட 90 டேஸ் சேலஞ்ச் நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன், காசும் கட்டினேன். நானும் அந்த 90 டேஸ் சேலஞ்ச் நானும் இருந்தேன். ஓகே, நான் அந்த மாதிரி நானும் ஒரு கிளைண்டா இருந்து தான் நான் பேசுறேன். முடிச்சிட்டு வந்து நான் பேசுறேன், பாதியில ஓடி வந்து நான் பேசுறேன். முடிச்சிட்டு 90 டேஸ் முடிச்சிட்டு வந்து நான் பேசுறேன். ஸோ என்னன்னா வந்து அவங்க 60 டேஸ்னு சொல்லி அவங்க போடுற போஸ்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 60 டேஸ் கிடையாது. 60 டேஸ் கிடையாது. எல்லா 90 டேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு கிடைக்காது. நீங்க 90 டேஸ் 60 டேஸ்க்கு 80K 120K எல்லாம் கட்டி நீங்க போவீங்க. ஆனா வந்து உங்களுக்கு அந்த பாடி கிடைக்கலன்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால நான் சொல்றேன், என்ன ஹார்ட் பண்ணாலும் அந்த டைம் சின்ன டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பாடி கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னும் நிறைய பேர் நான் போய் 2 வீடியோ போட்டிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னை ஏமாத்திட்டாரு பாண்டி செட்டி மாஸ்டர். 90 டே சேலஞ்சு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறீங்க. நீங்கள் அவர் வீடியோ பார்த்து தான் போனோங்கிறீங்க. நீங்கள் அவர் வீடியோ பார்த்து ஃபுல் டே உங்களோட கூடயே இருக்கணும், அவர் பெல்ட் அடிக்கிற மாதிரி அடித்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நீங்கள் மோட்டிவேஷன் ஆகி பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னு சொல்லி போனீங்க. அது நடக்காதப்ப நீங்கள் அவர் மேலே ஸ்கேமுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஸ்கேம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 90 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நல்ல மெடிசன் எடுத்து பண்ணாலுமே நல்லா மசில் அடாப்ட் ஆனால் தான் 90 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க. நீங்கள் அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. நீங்கள் அவரை நம்பி ஒரு 80K 100K செலவு பண்ணீங்க, நான் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறீங்க. ஒரு 90 நாளைக்கு 80K 100K நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அப்போ யோசிக்க முடியலையா இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு? ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒரு ராடை ஸ்டெடியாக பிடிக்கவே 1 மந்த் ஆகும். நீங்கள் ஜிம்மு ஃபஸ்ட்டு டே போனீங்கன்னா மசில் அடாப்ட் ஆகவே 1 வீக் ஆகும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு டெடிக்கேஷனாக இருந்து டயட்டு உள்ளே வரவே 40 நாள் 50 நாள் ஆகும். மீதி 30 நாள் எப்படி 90 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிப்பீங்கன்னு எனக்கும் தெரில. சரிங்களா? இதை ஒரு பேசிக்கே தெரியாமல் நீங்கள் அதில் போய் சேர்ந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அவங்கள சொல்லி குத்த முடியாது. தப்பு வந்து உங்கள் மேலே தான் இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, இந்த மாதிரி ஸ்கேம் நிறையா பேர் நடக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அவேர்னஸாக இருங்க. ஜிம்முக்கு ரெகுலராக போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நேச்சுரலாக சாப்பிடுங்க, அதை பற்றி படிங்க, ஃபிட்னஸை பற்றி ஒரு 1 இயர் கண்டினியூவாக போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல கோச் எடுத்து அவர் கைடில் பண்ணுங்கள்.